சி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கோல் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த எல்லா கண்ட்ரியோட ஹெட்டா யார் இருக்கா? யுஎன் இருக்குல்ல, ஐநா சபை. ஸோ யுஎனுக்கும் இந்த உலகத்துக்கு சில கோல்ஸ் இருக்கு. சில விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு யுஎன் என்ன பண்ணுது? ஆசைப்படுது. என்ன கோல்? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்குதா? ஹெல்த் குவாலிட்டி நல்லா இருக்கா? எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைக்குதா? கிளீன் வாட்டர் கிடைக்குதா? வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கா? அப்படி கிடைக்கலனா இந்த எல்லா விஷயமும் எல்லா மக்களுக்கும் சீக்கிரமா கிடைச்சிடணும். அதுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம், இயர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன? யுஎனோட டெவலப்மெண்ட் கோலா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா, SDGன்னு சொல்லுவோமா? இந்த கோல்ஸ்ல எத்தனை கோல்ஸ் இருக்கு? 17 முக்கியமான கோல் பார்த்தோம்ல. எந்த நாட்டிலையும் பாவர்ட்டி இருக்கக்கூடாது, எந்த நாட்டிலையும் ஹங்கர் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிளீன் வாட்டர் கிடைக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தேவையான சஸ்டைனபிலிட்டி லாங் டேர்மா இந்த 17 விஷயத்திலையும் டெவலப்மெண்ட் வந்துடணும். திஸ் இஸ் UN 17 கோலா. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்தியாவில் இந்த கோல் எப்படி இருக்கு? அதுலயும் முக்கியமா இந்தியானாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாவர்ட்டி சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த யுஎனோட SDG கோல்ல முக்கியமா இருக்கிறது பாவர்ட்டி. அப்போ இந்தியாவில் பாவர்ட்டி எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ண போறோம்? செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாவர்ட்டினா இப்போதைக்கு சிம்பிளா வச்சுக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது ஃபுட் தானே. சாப்பாடுக்கே வழி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பாவர்ட்டில கஷ்டப்படுறாரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாவர்ட்டியை மெஷர் பண்ண போறோம். அப்போ எதை வச்சு? இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் ஃபுட் கிடைக்குதா? ஃபுட் கிடைச்சா பாவர்ட்டி இல்லை, ஃபுட் கிடைக்கலனா பாவர்ட்டின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ வி கோயிங் டு மெஷர் தி பாவர்ட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் 2 சீன் சொல்றேன். 2 சீன்ல எந்த சீன் சரியான மெஷர்மெண்ட் சொல்லுங்க, எது ரேஷனாலிட்டி சொல்லுங்க. ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நாம பாவர்ட்டியை எதை வச்சு பார்க்குறோம்? ஃபுட்டை வச்சு பார்க்குறோம். அதாவது இந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் கிடைக்குதா? கிடைச்சிருச்சுன்னா ஓகே, இவர் பவர்ல இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு இவர் தேவையான ஃபுட் கிடைக்கலனா இவர் பவர்ல இருக்கார். அடுத்த பாயிண்ட், ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவை அது தெரியணும்ல. அப்போ ரொம்ப சிம்பிளாக யோசிப்போம்ல எல்லாரும் சொல்றது. சரி, ஒரு நாளைக்கு சராசரியாக மனுஷன் ஒரு ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 2400 கலோரி எனர்ஜி தேவை. அப்போ 2400 கலோரி எனர்ஜி ஒரு நாளைக்கு இவர் கிடைச்சிச்சுன்னா இவர் என்ன பண்ணுறாரு? நல்லா சாப்பிட்றாரு அர்த்தம். ஸோ ஹீஸ் நாட் பவர்ட்டி. ஸோ இப்போதைக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஆளுக்கு ஃபுட்டு வேணும், எதுக்கு? அதான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சாப்பிடணும்? அட்லீஸ்ட் 2400 கலோரி சாப்பிடணும். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ கலர் கிடைக்கணும்னா எவ்வளோ ஃபுட்டு சாப்பிடணும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 1 கிலோ அரிசி சாப்பிட்டீங்கன்னா 3600 கலோரி கிடைச்சிடும். அப்போ எவ்வளோ சாப்பிட்டா போதும்? 1 கிலோ தேவையில்லை, முக்கா வச்சுக்கலாமா? கரெக்டாக சொல்லணும்னா 0.6 kg, 1/2 கிலோக்கு அதிகமா கொஞ்சம். இப்போ அடுத்து யோசிங்களேன். சரி, ரொம்ப சிம்பிள் தான். இதே விஷயத்த ஒன்லைன்ல பேசிடலாம். பட் இது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பவர்ட்டி பத்தி மெஷர் பண்ணுறது பத்தி கிடைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முடிஞ்ச என்ன பண்றோம்? ரியல் டைம் சிச்சுவேஷனை சிமுலேட் பண்றோம். ஓகே, அப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 கிலோ அரிசி கிடைச்சிச்சுன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான 2400 கலோரி கிடைச்சிருமா? அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? அட்லீஸ்ட் இவ்வளோ அரிசி வாங்கணும்ல, ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு ஆகும். எனக்கு தெரிஞ்சது தான். 1 கிலோ அரிசி இருக்கும் ஆவரேஜா 40 வச்சுக்கலாமா? 1 கிலோ அரிசி 40னா 3/4 கிலோ வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாச்சுடா 30 வச்சுக்கலாமா? பிக்சர் புரியுதுல, சீன் புரியுதுல. ஸோ இப்போ சிம்பிளா சொல்லுங்க, இவருக்கு ஒரு நாளைக்கு சொல்றேன். ஓகே, 2400 கலோரி கிடைக்கணும்னா இவர்கிட்ட அட்லீஸ்ட் 30 ருபீஸ் இருக்கணும். 30 ருபீஸ் இருந்துச்சுன்னா அரிசி வாங்கிப்பாரு. மினிமம் 3/4 கிலோ அரிசி வாங்கிட்டு இந்த கலர் எடுத்துப்பாரு. கரெக்டா? இது ஒரு நாளைக்கா? ஸோ ஒரு நாளைக்கு 30 ரூபானா இவருக்கு ஒரு மாசத்துக்கு தேவை இன்டூ 30 வச்சுக்கலாமா? எவ்வளவு வருது? 900. பேசிக்கா சொல்றேன். ஓகே தானே? ரொம்ப சிம்பிள் இல்ல. மினிமம் ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த காசை வச்சுட்டு டெய்லியும் 2400 கலோரியே சாப்பிடுவார். கரெக்டா? ஓகேல? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா மைண்ட்ல? இல்லை அடுத்தது பேச போகும்போது மைண்ட்ல வரணும். அப்ப 30 நான் வரலனா நான் சொல்ற நாம இருக்காது. பக்கெட் சொல்லுங்க பார்க்கலாம். 30 ருபீஸ் ஏன் முக்கியம்? 30 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கான கலோரி கிடைச்சிடும். ஒரு நாளைக்கு 30னா ஒரு மாசத்துக்கு கம்மியா சொல்லுனா 900 ருபீஸா ரவுண்டா வச்சுக்கலாம், 1000 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 சீன் பார்க்கலாம். எந்த சீன் பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் தான் யாரு? சர்வே எடுக்கிற ஆளு. உங்க வீட்டுக்கு வரேன், உங்ககிட்ட கேட்கறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 30 ரூபானா ஒரு மாசத்துக்கு 900 ருபீஸ். ஸோ 1000 ரூபாய் வச்சுக்கலாம். மினிமம் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவையான கலோரி சாப்பிட்டுருவான். அப்போ அவன் யாரும் கிடையாது, பவர்ட்டி கிடையாது. ஸோ நான் வரேன், கொஸ்டின் கேட்கறேன், உங்களோட மாசம் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாசம் 10,000 சொல்றீங்க. ஸோ நான் யோசிக்கிறேன், நம்ம கால்குலேஷன் படி ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு தேவை 1000 ரூபாய் தேவை. ஓகே, அடுத்த கொஸ்டின், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் தேவைன்னா 4 பேருக்கு 4000 ரூபாய். ஓகே, இந்த ஃபேமிலி பவர்ட்டில இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது இந்த ஃபேமிலிக்கு டெய்லியும் 2400 கலோரி ஈஸியாக கிடைச்சிடும். அவங்களோட சேலரி வச்சு யோசிச்சு பார்த்தா லிங்க் ஆகுது. ஓகே, இது ஒரு சீன். ஸோ என் டேட்டாவில் இவங்க பேர் எழுதி இவங்க பவர்ட்டி கிடையாது, பவர்ட்டி லெவலுக்கு மேலே தான் இருக்காங்க, 4 பேருக்கு சம்பளம் கிடைச்சிருது, எழுதியாச்சு. இது ஒரு சீன். இப்போ அடுத்த சீன், நான் சர்வேயர், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறேன், மாசம் சம்பளம் எவ்வளோ? 10,000. அங்கே யோசிக்கிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை? 1000 ரூபாய் தான் சமாளிச்சிடலாம். 2400 கலோரி கிடைச்சிடும். ஓகே, பட் நான் என்ன பண்றேன்னா, ஓகே இது சொந்த வீட வாடகை வீடா ரெண்டா? சரி, ஓகே எவ்வளோ வாடகை? 2500 ரூபாய். ஓகே, மைனஸ் பண்றேன். வேலைக்கு அடி போறீங்க, பஸ் டிராவலா? பஸ்க்கு ஆகுது 1500 ரூபாய், மைனஸ் பண்றேன். உங்க வீட்டில் ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் இல்ல மெடிசன் 1000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் யோசிக்க முடியுதா? ஒரு மாசத்துக்கு போய் யோசிக்கிறோம். 1 இயர் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குல்ல, பிரிச்சுக்கிறேன். நான் ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்கறேன். எல்லா வீட்லயும் செலவாகிற பேசிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10,000 ரூபாயில ஒரு 7,000 ரூபாய் பேசிக்கா போயிடுது. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3000 ரூபாய். ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ தேவை? 1000 ரூபாய் தேவை. எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? 4 பேர். ஒரு வேலை 5 பேர் இருந்தாங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா, இப்போ சொல்லுங்களேன் எந்த மெத்தட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஜஸ்ட் லைக் தட் மந்த்லி எவ்வளோ கேட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஒரு மாசம் சேலரி கேட்டோம், அந்த சம்பளத்துல சாப்பாடு வாங்க முடியும்னு யோசிச்சோம், அவ்வளோதானே பார்த்தோம். செகண்ட் சீன்ல என்ன பண்றோம்? அந்த சேலரியில சாப்பாடுக்கு உண்மையாவே அந்த வீடு எவ்வளோ செலவு பண்ணுது, மற்ற செலவை அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கு, அந்த மிச்சத்துல அந்த ஃபேமிலி சாப்பாடுக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு
அதை வச்சு என்ன பண்றேன் நான் நீங்க பாவர்ட்டி எல்லாம் செக் பண்றேன். ஓகேல. பட் இதை விட மூணாவது மெத்தட் இருக்கு. See, இந்த ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட் எடுத்து என்ன பண்றேன் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டியது 2400 கலோரி முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ரஃபா முடிவு பண்ணிட்டேன். யோசிங்களேன், இந்த 2400 என்னது? ஜஸ்ட் எனர்ஜி தானே. அந்த எனர்ஜி எங்க வருது? அரிசி விட்டு போட்டுருக்கு. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு எனர்ஜி முக்கியமா, ஹெல்த்தி முக்கியமா? லிங்க் பண்ண முடியுதா? நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இண்டிவிஜுவல் கிட்ட 30 rupees இருந்தா போதும் 2400 கலோரி கிடைச்சிரும் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் பார்த்தோம். பட் இந்த காலகட்டத்தில் எனர்ஜி முக்கியம் கிடையாது. ஏன்னா உனக்கு தேவையான அரிசியை முக்கியமாக இந்தியாவில் இருந்தீங்கன்னா பிடிஎஸ் ரேஷன் கடையே கொடுத்துரும். நீ உழைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை கலோரியை ரேஷன் கடையே கொடுத்துரும். எனர்ஜி வேற, ஹெல்த்தி வேற. வாட் இஸ் ஹெல்த்தி? நான் பேசுறோம்ல, ஒரு நாளைக்கு ஃபுட்டு சாப்பிட்றது விஷயம் கிடையாது. என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ற? அதாவது ஒரு வேளையில உன் ஃபுட்டோட பிளேட்ல என்னெல்லாம் இருக்கு? இந்த கலோரி தான் முக்கியம். இந்த கலோரியை வெறும் ரைஸ் சாப்பிட்டு எடுத்துக்கிறியா, இல்லைனா இந்த கலோரியவே நீ ரைஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு மிக்ஸ் பண்ணி எடுத்து மேனேஜ் பண்றீங்க. இது தேர்ட் லெவல்ல. இதுதான் முக்கியம். அப்போ பேசிக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு வேளை சாப்பிடணும் வச்சுக்கலாம். ஒரு வேளை ஹெல்த்தியா சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம். ஹிந்தியில் சொல்லுவாங்க தாலின்னு சொல்லுவாங்களா? ஒரு பிளேட், ஒரு தாலி. ஒரு பிளேட்டோட ஹெல்த்தி பிளேட்டோட பிரைஸ் எவ்வளோ? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? ரொம்ப கம்மியாக சொல்லணும்னா 30 rupees ஒரு வேலைக்கு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். அட்லீஸ்ட் 2 ஹெல்த்தி பிளேட் சாப்பிடணும். அப்போ இன்னும் ஒரு 30 rupees கம்பேர் பண்ண முடியுதா? ஒரு நாளைக்கு உழைக்கிறதுக்கு தேவைன்னா 30 rupees போதும். பட் ஹெல்த்தியா வாழணும்னா எவ்வளவு தேவை? ஒரு பிளேட்டு 30, 2 வேளை அட்லீஸ்ட் 60 rupees தேவை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இந்த ஹெல்த்தி பிளேட் சாப்பிட்றதுக்கு 60 rupees தேவைப்படுதுன்னா ஒரு மாசத்துக்கு இன்டூ 30 1800. ஒரு ஆளுக்கு 1800னா ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர் தானே ஃபேமிலியில் 7200. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சம்பளம் எவ்வளோ? 10,000. இந்த ஃபேமிலி ஹெல்த்தியா சாப்பிடணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பிளேட் ஹெல்த்தியா சாப்பிடணும்னா எவ்வளவு தேவைப்படுது? 7,200 தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 60, 1800, 4 பேர் 7,200 தேவைப்படுது. இப்ப சொல்லுங்க, அந்த ஒரு மாசம் சம்பளத்துல 10,000 ரூபாயில ரெண்ட், பஸ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், மெடிசன் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியால ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா இந்த ஃபேமிலியை இந்தியா கூட லிங்க் பண்ணலாம்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் பவர்ட்டி? நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு 2 பிளேட் ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கலன்னா பவர்ட்டி தானே. பட் இந்தியாவில் பவர்ட்டியை இந்த ஆங்கிள் மெஷர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ லாஸ்டா பார்த்தோம்ல, அந்த ஆங்கிள் யோசிச்சா கண்டிப்பா இந்தியாவில் பாதிக்கு பாதி பேர் இருப்பாங்க, பவர்ட்டி இருப்பாங்கல்ல. மீனிங் புரியுதா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் எல்லா செலவு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கிட்ட 5,000 10,000 இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க? அடுத்த மாசம் சேவ் பண்ண ஆசைப்படுவாங்க. எப்படி சேவ் பண்ணலாம்? நம்ம ஃபேமிலி உயிர் வாழணும், எனர்ஜி தேவை. அப்போ நம்ம பிளேட்ல எதுக்கு வெஜிடபிள்ஸ், எதுக்கு ஃப்ரூட்ஸ், எதுக்கு தால்லாம்? ரைஸ் தான். இட்லி, தோசை, சோறு, அரிசி வச்சு என்ன பண்ணலாம்? மேனேஜ் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? காசு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? வெஜிடபிள் காஸ்ட்லி, ஃப்ரூட்டு காஸ்ட்லி, தாலு காஸ்ட்லி. அப்போ அந்த காசு அல்ல போறது பதில் அரிசிக்கு போட்டா என்ன ஆகும்? நிறைய கிடைக்கும், நிறைய சாப்பிடலாம். அதனால யோசிப்போம் நம்ம. ஸோ எது முக்கியம்? நீ எவ்வளவு இன்கம் வாங்குறது விஷயம் கிடையாது. நீ எவ்வளவு கலோரி சாப்பிட்றது விஷயம் கிடையாது. நீ ரியலாவே என்ன ஃபுட்டு சாப்பிட்ற? ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிட்றியா? சொல்லுங்க, புரிஞ்சுல? ஸோ அதை பார்த்து தான் நீ உண்மையாவே பவர்ட்டில் இருக்கியா இல்லை இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ யோசிங்களேன், பிப்ரவரி 2024 நேஷனல் சாம்பிள் சர்வே ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுது. அந்த டேட்டாவை வேர்ல்டு பேங்க் யூஸ் பண்ணி இந்தியாவோட பவர்ட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுது. 2011 இந்தியாவில் 16% எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, சாப்பாடு கூட வழி இல்லை. அதாவது 100 பேர்ல 16 பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. 2011 இருந்து 2022 வச்சுக்கலாம். 10 இயர்ஸ்ல 2.3% குறைஞ்சு போச்சு. அதாவது 100 பேர்ல 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு தான் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. யோசிக்க முடியுதா? அப்ப அந்த 10 வருஷத்துல 100 பேர்ல 2 பேர் தான் சஃபரிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, அதாவது சாப்பாடுக்கு வழி இல்லை. என்ன அர்த்தம்? இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி இஸ் கோயிங் டு டிஸ்அப்பியர் சொல்லலாமா? காணாம போகும் சொல்லலாமா? ஸோ ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான மைல்ஸ்டோன் மாதிரி தெரியும். பட் இந்த மெஷர்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி கலோரி. அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? ஃபுட் சாப்பிடுறாங்க, அரிசி சாப்பிடுறாங்க, ரேஷன் கடை தருது. எந்த மெஷர்மெண்ட் பண்ணல? 2 தாலிஸ் a day. ஓகே, இப்போ அகைன் 2024 ஹவுஸ் ஹோல்ட் சர்வே பேஸ் பண்ணி ஒரு டேட்டா, ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் சர்வே, மக்கள் எவ்வளவு சாப்பிடுறாங்க 2024 ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் சர்வே. வில்லேஜ் இந்தியாவில் எல்லா வில்லேஜ்லயும் பாதிக்கு பாதி மக்களால 2 பிளேட் சாப்பிட முடியல. இஃப் சிட்டி மீன்ஸ் அதே அர்பன் இந்தியாவில் 20%, 100ல 20 பேருக்கு அந்த ஹெல்த்தி 2 வேளை ஃபுட் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இதென்ன பார்த்தோம்? அப்ப கலோரி லெவல்ல பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஃபுட் கிடைச்சிருது. அட்லீஸ்ட் அரிசி சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. பட் ஹெல்த்தி பிளேட் ஆங்கிள் பார்த்தோன்னா பாதிக்கு பாதி பேர் பவர்ட்டியா. ஸோ இப்போ சொல்லுங்க, நீங்க தான் ஒரு சிவில் சர்வெண்ட். இந்தியாவில் இந்த 50 பேருக்கும் ஹெல்த்தி பிளேட் கிடைக்கணும், என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இந்தியாவில் வில்லேஜ் வச்சுக்கலாம். ஒரு வில்லேஜ்ல பணக்காரங்க இருப்பாங்களே, டாப் பணக்காரங்க 5%. அந்த பணக்காரங்க எவ்வளவு ரைஸ் சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரைஸ் அந்த வில்லேஜ்ல இருக்கிற பூரும் சாப்பிட்றான். ஒரு ஏழைக்கும் அதே லெவலான அரிசி கிடைச்சிருது. என்ன ரீசன்? பிடிஎஸ், அதாவது ரேஷன் கடை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த வில்லேஜ்ல இருக்கிற அந்த பணக்காரருக்கு தேவையான அரிசி கிடைச்சாலும் இந்த போர் இருக்கார்ல, இவரு ரேஷன் கடையில எந்த அளவுக்கு அரிசி வாங்குறாரோ அதே அளவுக்கான அரிசியை ரேஷன் கடையிலேருந்து வாங்கிக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 80% ஆச்சு வாங்கிக்கிறாரு. புரிச்சா?
நம்ம ரேஷன் கடை ஏழை பணக்கார 2 பேருக்குமே ஈக்குவலா அரிசி என்ன பண்ணிடுது கொடுத்துருது. இப்போ அடுத்த சீன் பருப்பு வச்சுக்கலாம், தால் வச்சுக்கலாம், பல்சஸ். இந்த வில்லேஜ்ல இருக்கிற பணக்கார இருக்காருல்ல, அந்த 5% பணக்காரங்க அவங்க எவ்வளவு தால் சாப்பிடுறாங்களோ பருப்பு சாப்பிடுறாங்களோ அந்த லெவலில் பார்த்தா ஏழைகள் சாப்பிடுறது வந்து இவங்களோட பாதிக்கு பாதி கம்மி தான். பணக்காரங்க பருப்பு எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அதுல பாதிக்கு பாதி தான் ஏழை மக்கள் சாப்பிடுறாங்க. ஸோ இப்போ புரியுதா, ஒரு புவர் பீப்பிள் ஏன் அன்ஹெல்த்தியா இருக்காரு, பிடிஎஸ்ல ரைஸ் கொடுத்துறாங்க, ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது, பல்சஸ் கிடைக்க மாட்டேங்குது, பருப்பு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ரீசெண்டா இப்போ கூட 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி ஜனவரி 2024 கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. உள்ளானது அரிசி தான். அப்போ ஆல்ரெடி அரிசியில ஒரு பணக்காரன் எவ்வளவு சாப்பிட்றானோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஏழையால சாப்பிட முடியுது. என்ன பண்ணணும், பிடிஎஸ்ல ரைஸ் கம்மி பண்ணிட்டு பல்சஸ் தரலாம்ல. எப்படி கம்மி பண்றது, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு வில்லேஜ்ல இவர் பணக்காரர் இருந்தாலும் ஒரு ஏழை வந்து ரைஸ் எவ்வளவு வாங்குறாரோ அதே ரைஸ் அட்லீஸ்ட் 80% ரேஷன் கடையில இருந்து இவர் வாங்கிக்கிறார். என்ன பண்ணலாம், இதை ஸ்டாப் பண்ணலாம். இதை ஸ்டாப் பண்ணா இந்த காசுக்கு என்ன பண்ணலாம், பல்சஸ் தர முடியும். யோசிக்க முடியுதா, எந்த மக்களால ஓரளவுக்கு அஃபோர்டபுளா ரைஸ் வாங்கிட முடியுமோ ரைஸ் மட்டும் கட் பண்ணுது, மத்தெல்லாம் கொடுங்க. அந்த ரைஸை கட் பண்ணிட்டு அந்த காசுக்கு பல்சஸ் கொடுங்க. சரி, என்ன கேட்டா விலைவாசி அதிகமா இருக்கிறதுல ஃப்ரூட்ஸே தரலாம். முக்கியமான ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, ஏன்னா ஒரு சைல்டுக்கு வந்து ரைஸோட முக்கியம், எனர்ஜியை விட விட்டமின்ஸ் முக்கியம் இல்ல, விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் ஃப்ரூட்ஸே தரலாம். பட் அதுக்கு என்ன பண்ணணும், இந்தியா தன்னோட விவசாயத்தை டைவர்சிஃபைட் பண்ணணும். அதாவது இப்போ வரைக்கும் இந்தியா முழுக்க ரைஸ் வீட்டு தான். இதை குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல சர்ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா சர்ப்ளஸ் என்ன ஆகும், ரேஷன் கடைக்கு வரும். அப்போ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் பாலிசியோட ஷிஃப்ட்ல ஒரு பூர் சைல்டோட ஹெல்த்தி பிளேட் ஒழிச்சிருக்குன்னு சொல்லலாமா? ஓகேல. ஸோ இப்போ ஹெட்டிங் படிங்களா, ஈக்குவலைசிங் பிரைமரி ஃபுட் கன்சப்ஷன் இன் இந்தியா. ஸோ வாட் இஸ் தி ஒன் லைன் கன்க்ளூஷன், இந்தியாவில் பல்சஸ் கன்சப்ஷன் அதிகமாக்கணும், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ரேஷன் கடையில் ஃபுட் டைவர்சிட்டி அதிகமாக்கணுமா? ஸோ ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வழக்கமாக வந்து பாவர்ட்டி எப்படி மெஷர் பண்றதுலாம் பத்தி பேசும்போது நிறைய சொல்லுவாங்க. டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே போருங்க. இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் எல்லாமே பேசுறது வந்து ஓரளவுக்கு கிளறி தான். இன்ஃபேக்ட் இந்த பிளேட் ஃபுட் பார்த்தோம்ல, இதுவே பழைய நியூஸ் தான். பட் இது வந்து ரொம்ப பழைய நியூஸ். ஸோ அதனால இந்த பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணல. உங்களோட ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தாலே இது வந்துடும். ஒரு வேலை படி கஷ்டமா இருக்கா, பாவர்ட்டி எஸ்டிமேஷன் யூடியூப் அடிங்க, ஷார்ட்ஸாவே இதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கும் மேல சில பேருக்கு பேசிக்ஸ் பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பட் கண்டிப்பா அது பார்க்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபேக்ட் தான். 1950, 1971, 1993, 2014, இதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டிகல் 2024 வச்சுக்கலாம். ஓகே, என்ன சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மினிமம் கலோரியை இன்டேக் பண்ணணும். அது சாப்பிட முடியலன்னா பாவர்ட்டி. சேம் கலோரி தான். 1971 டண்டேக்கர் கமிட்டி அதே பாயிண்ட் தான். கலோரி பேஸ் பண்ணி தான் பாவர்ட்டி பார்க்கணும். அப்போ அந்த மினிமம் கலோரி சாப்பிடணும்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு, நீ வில்லேஜ்ல இருக்கனா 15 ரூபாய் கிடைச்சா சாப்பிடலாம், சிட்டினா ஒரு மாசத்துக்கு 20 ரூபாய். இந்த காசு இருந்தா அந்த கலோரி சாப்பிடலாம். அடுத்து 93 லக்டாவாலா கமிட்டி, அகைன் கலோரி பேஸ் தான். பட் என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. நீங்க விவசாயம் பண்றீங்களா, வில்லேஜ்ல வாடுறீங்களா, இவ்வளவு காசு தேவைப்படும், இவ்வளவு சாப்பிடணும். நீங்க லேபரா இருக்கீங்களா, அப்படி பிரிக்கிறாங்களே தவிர சேம் கலோரி தான். அடுத்து 2009 டெண்டுல்கர் கமிட்டி, 2014 ரங்கராஜன் கமிட்டி. சாப்பாடை வச்சு மட்டும் கல்வி பண்ணாதீங்க. உங்க சம்பளத்தால சாப்பாடு கஷ்டம், ஹெல்த், எஜுகேஷன் இது எல்லாமே குறைஞ்சபட்சம் செலவு பண்ணிக்கணும். அப்படி பவர்ட்டி எல்லாம் செக் பண்றதுக்கு கலோரி மட்டும் பார்க்கல, கலோரி, ஹெல்த், எஜுகேஷன் இந்த 3 சேர்த்து ஒரு காசு சொல்றாங்க. அந்த காசு லெவல் போயிட்டு இல்லைன்னா இவர் பவர்ட்டி. லாஜிக் புரியுதா? ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டுட்டு உங்க சம்பளத்துல இந்த எல்லா பொருளும் வாங்க முடியுதா, சாப்பாடு, ஹெல்த், எஜுகேஷன் எல்லாம் வாங்க முடியுதா, வாங்க முடிச்சா யுவர் நாட் பவர்ட்டி. கலோரி கூட சில எக்ஸ்ட்ரா பண்றாங்க. 2014 சேம் தான். டெண்டுல்கர் கமிட்டி என்ன சொன்னாங்களோ சேம் தான் ரங்கராஜன் கமிட்டி. என்ன டிஃபரன்ஸ், இந்த எல்லா பொருளும் வாங்குறதுக்கு ஒரு காசு இருக்குல்ல, ஃபிக்ஸ் பண்றாங்களே, அந்த காசு மட்டும் அதிகம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் ஆஃப் பாஸ்கெட்டை வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு காசு கண்டிப்பா ஒரு 27 ரூபாய் இருக்கணும். டெண்டுல்கர் கமிட்டி அப்படிலாம் இல்ல, 32 ரூபாய் இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்றது சேம் கலோரி பேஸ் தான். அப்போ எனர்ஜி இருந்தாலே போதும் நினைக்கிறாங்களா? ஓகேல. ஸோ எல்லாரோட ஐடியா எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருந்திருக்குல்ல, அதனால எல்லாம் ஷேர் பண்ணல. பட் இந்த ஆர்டிகல் முக்கியம், ஃப்ரீ டைம் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோம், எஸ்டிஜில ஆரம்பிச்சோமா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் தானே. அப்போ அந்த கோல்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, எல்லா கோல்ஸ்லயும் ஒவ்வொரு கண்ட்ரி எவ்வளவு முன்னேறி இருக்கு, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க. எஸ்டிஜி இண்டெக்ஸ் ரேங்க். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு 17 கோல்ஸ் இருக்கா, இந்த 17 பேராமீட்டர் பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க. டோட்டலா 167 கண்ட்ரிஸ். இந்தியாவோட ரேங்க் 99th ரேங்க். 2024 109வது ரேங்க். ஒரு 10 ரேங்க் முன்னாடி வந்திருக்கோம்ல. அப்ப ரீசன் யோசிக்கணும்ல, எப்படி 1 இயர்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டாப் ரேங்க்ல வந்திருக்கும். நம்ம ஹிஸ்டரியில டாப் ரேங்க், விச் மீன்ஸ் இந்தியா எதில் இம்ப்ரூவ் இருக்கு. சில முக்கியமான பேசிக் சர்வீசஸ், அதாவது எல்லா வில்லேஜஸ்லயும் முக்கியமானது எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டி, பிளஸ் ரோடு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இருக்கு. பட் என்ன பாயிண்ட்னா இதெல்லாம் அட்வான்டேஜ் முன்னாடி வந்ததுக்கான ரீசன்ஸ். பட் ரோட்லாம் போட்டாலும் பட் வில்லேஜ்ல இருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னா ரொம்ப தூரம். ஆச்சு புரியுதா? இன்னும் 2 விஷயம் கிடைக்கல. ஒன்னு குவாலிட்டி ஹெல்த் கேர், இன்னொன்னு பார்த்தோம்ல குவாலிட்டி நியூட்ரிஷன். ஸோ ஹெல்த்தும் கிடைக்கல, அது சரிப்படுறதுக்கான ஹாஸ்பிட்டலும் கிடைக்கல. இது ரெண்டுத்தையும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் ரேங்க் ஆகும், இன்னும் முன்னாடி வரும். இப்போ சொல்லுங்க, எந்த 2 விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த்தா? அப்போ எஸ்டிஜியோட
17 கோல்ல இந்த ஹெல்த்தி லிவிங் இருக்குல்ல அது வந்து 3வது கோல். SDG3. ஹெல்த்தி லிவிங் அர்த்தம் சேஃபான சைல்டு பர்த், ரொம்ப நாளைக்கு வாடுறது, ஹெல்த் கேர் ஈஸியாக கிடைக்கிறது, வேக்சினேஷன் போடுறது, இது எல்லாமே 2030 அச்சீவ் பண்ணிருக்கும். இப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல இந்தியாவோட இருக்கு கொஞ்சம் பேக்வர்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் 2025 ரிப்போர்ட் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது 1 லட்சம் குழந்தைங்க பிறகுதுன்னா அதுல 97 அம்மாக்கள் இறந்து போயிடுறாங்க, இந்த பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. அப்போ 1 லட்சம் பிரசவத்துல 97 அம்மா இறந்து போயிடுறாங்க. பிறந்த குழந்தைங்க இருப்பாங்கல்ல அண்டர் 5, 1000 குழந்தைங்கள்ல 32 குழந்தைங்க இறந்துடுறாங்க அண்டர் 5ல. இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் நம்ம எய்ம் என்ன 70ல இருந்து 73 வயசு வரைக்கும் வாடுற மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். டார்கெட் அச்சீவ் பண்ணல. ரொம்ப முக்கியமானது ஹெல்த்துக்கு மட்டும் ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறானா 13 ரூபாய் ஹெல்த்துக்கு போயிடுது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியாவில் அதிகமா இருக்கு. யூனிவர்சல் கவரேஜ் ஆஃப் வேக்சின் 93% ஒன்லி அச்சீவ். இன்னும் 7 பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பாயிண்ட் எதையும் மறக்கூடாது. என்ன ரீசன், நீங்க சிவில் சர்வெண்டா மாறினதுக்கு அப்புறம் ரியல் கிரவுண்ட் லெவல் சேஞ்ச் உருவாக்கணும்னா இந்த சோஷியல் இண்டிகேட்டர்ல சேஞ்ச் உருவாக்கணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ அகைன் இப்போ சொல்லுங்க, ஒரு வில்லேஜ்ல வாடுறவங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்ன சேலஞ்சஸ் இருக்கு? ரோடு போட்டாச்சு, பட் நியர் பை நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ பிரைமரி ஹெல்த் சென்டரை இன்னும் குவாலிட்டியா மாத்தணும். இது ஒரு வே ஃபார்வர்ட். 2வது 100 ரூபாயில 13 ரூபாய் செலவாகுது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். லிங்க் பண்ண முடியுதா? உங்க ஏரியாவிலேயே பிரைமரி ஹெல்த் சென்டர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த காசு செலவு பண்றீங்களா தேவையில்லை. ஏன்னா டெய்லியுமே பார்க்க முடியும். பிரச்சனை என்ன பண்ணலாம், உங்களோட டெய்லி லைஃப்ல பிபி எவ்வளவு இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு அப்பே செக் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸை பிரைமரி ஹெல்த் கேரால சரி பண்ண முடியும். 3வது இப்போ இந்தியா டிஜிட்டல் ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். வாட் இஸ் டிஜிட்டல் ஹெல்த்? நான் ஒரு பேஷண்ட், எனக்கு ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் தேவைப்படுது. டெல்லியில இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இருக்கு. எனக்கு அவர் பார்க்கணும் ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன நடக்கணும்? என்னோட பிரைமரி ஹெல்த் இருக்குல்ல, என்னோட வில்லேஜ்ல இருக்க எல்லாரோட ஹெல்த் ரெக்கார்டையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஜிட்டலைஸ் பண்ணணும். டிஜிட்டல் ஹெல்த் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ப்ராப்ளம்னா அதில் யார் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு த்ரூ டெலிமெடிசன் டைரக்டாக நர்ஸ் இருக்காங்க, ரிப்போர்ட் அனுப்புறோம், ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ வில்லேஜ்ல இருக்கிற அந்த ஹெல்த் எப்படி பண்ணலாம், சரி பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ இந்தியாவோட ஹெல்த் ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்தோம்ல, எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் வரணும், பிரைமரி ஹெல்த் சென்டர், டிஜிட்டல் ஹெல்த், இதெல்லாம் ஓகே. இது கூட பேசிக் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லையே வாட் இஸ் ஹெல்த் நியூட்ரிஷன், குட் ஹைஜீன்னா என்ன, குட் சானிடேஷன் பிராக்டிசஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ரோடு சேஃப்டி, மென்டல் ஹெல்த், இது எல்லாமே அவங்களுக்கு கரிக்குலத்தில் வரணும். என்ன ரீசன், இந்தியாவில் ஃபியூச்சரில் பாதிக்கப்பட போகிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். அப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுவோம்ல, கரெக்டா? லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஏன் வருது, நம்மளோட ஹேபிட்டை மாற்ற முடியல. நமக்கு தப்புன்னு தெரியும், பட் மாற்ற முடியல. என்ன ரீசன், அந்த எல்லா பழக்கமும் ஹேபிட்டா மாறிடுச்சு. அப்போ ஹேபிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சைல்ட் டைம்ல. இப்போ குழந்தையா இருக்கும்போது ஸ்டூடெண்ட் ஏஜ்ல இந்த ஹேபிட் பண்ணணும், சரி கொண்டு வரணும்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபின்லாண்ட் 1970s மேல பார்த்தோம்ல. இது எல்லாமே ஹெல்த், நியூட்ரிஷன், குட் ஹைஜீன் என்ன, சானிடேஷன் என்ன, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. ஸோ சிலபஸ்ல ஆட் பண்ணதுனால ஃபின்லாண்ட்ல ஹெல்த் ரிலேட்டட் டிசீஸ் வராது. என்ன ரீசன், என்ன ஃபுட் சாப்பிடுறது சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சு, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ நியூட்ரிஷன், ஹைஜீன், லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ஆகுது சின்ன வயசுல இம்ப்ரூவ் ஆயிடுது. இப்போ சின்ன வயசுலேயே ஒரு ஸ்மால் ரொட்டீன், ஒரு சின்ன ரொட்டீனை உருவாக்கி கொடுத்துட்டா இந்த விஷயம் ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது இந்தியாவோட ஹெல்த் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும்ல. ஓகேல, ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா, இந்தியா நீட்ஸ் மோர் ஃபோக்கஸ் டு ரீச் தி SDG3, a crucial goal. ஒன் லைன்ல சொல்லணும்னா we have to start the health education at the school level.